எனக்கு என்னன்னா யதார்த்தமா நடிக்கணும். அது மாரி இந்த படத்துல வந்து ரொம்ப நேச்சுரலா இருக்கணும். அதே மாரி அந்த ஷீலா கதாபாத்திரமா இருக்கட்டும். வேம்பு ஆக்சுவலி இந்த அவங்களோட ஆ. கதாபாத்திரம் நான் பண்ணும்போதே வேம்புன்னு தான் வச்சு ம். டைட்டில் வந்து அப்புறம் தான் முடிவு பண்ணது. அதே மாரி வெற்றின்னு ஒரு கதாபாத்திரம் வைக்கும்போது, அந்த ம் கிராமத்து பையனா இருக்கணும். அதே மாரி வந்து கொஞ்சம் லைவாவும் நடிக்கணும். அப்படின்றதுனால எனக்கு டக்குனு மைண்டுக்கு வந்தது வந்து ஹரிகிருஷ்ணன். சரி இவங்க 2 பேரும் சேர்ந்து நடிச்சா நல்லா இருக்கும். அப்படின்னு சொல்லி அப்படி பிளான் பண்ணி தான் போனது. ஆனா இதுல வந்து ஒரு கோஇன்சிடென்ட் என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஷீலாவும் ஹரியும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா 2 பேரும் சேர்ந்து நடிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்காங்க. ஓ! ஆனா இந்த படத்துல அவங்களுக்கு நடந்திருக்கு. இத ஓகே. எனக்கு வந்து டப்பிங்ல சொன்னாங்க. ஓ! ஜஸ்ட் நாங்க 2 பேரும் சேர்ந்து நெறைய படம் நடிக்கணும்னு பிளான் பண்ணோம். எல்லாம் மிஸ் ஆகிட்டே இருந்துச்சு. நெறைய படத்துல எங்கள வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துருவோம். இல்லன்னா அடிச்சு கொன்றுவாங்க. இந்த மாரியே கதை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா, நீங்க இந்த கதை எங்களுக்கு சொன்னோனே ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. நாங்க ரொம்ப விரும்பி தான் அந்த கதைய பண்ணோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஏத்த எஃபோர்ட் வந்து அவங்க நல்லா ஒத்துழைப்பு வந்து பயங்கரமா குடுத்தாங்க.